தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. மதுரையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா தலைமையில் ஞாயிற்றுக்கிழமை பாஜக நிர்வாகிகள் கூட்டம். சட்டப்பேரவை தேர்தலுக்கு வியூகம் வகுக்கும் பாஜக. மதுரை வரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கப் போவதில்லை. செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் பதில். நான் சொல்றேன், தைலாபுரத்துக்கு வாங்க நான் சொல்றேன். நாளைக்கு அமித்ஷா வராங்க மதுரைக்கு, சந்திப்பு நிகழ வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல. தமிழ்நாட்டின் உரிமைகள் காக்கப்பட ஓரணியில் மக்களை இணைத்திட வேண்டும். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் மு.க. ஸ்டாலின் அறிவுரை. ஹிமாச்சல் சென்ற சோனியா காந்தி பரிசோதனைக்காக மருத்துவமனையில் அனுமதி. வழக்கமான பரிசோதனைக்கு பின்னர் மருத்துவமனையில் இருந்து திரும்பினார். நிர்வாகத்திறனற்ற ஆட்சிக்கு கிளாம்பாக்கமே சாட்சி என எடப்பாடி பழனிசாமி கண்டனம். பேருந்துகளை மக்களின் பயன்பாட்டுக்கு ஏற்ப எவ்வாறு இயக்கலாம் என ஆட்சியாளர்களுக்கு தெரியாதா என கேள்வி. விஜய் கேள்வி. பயணிகள் வசதிக்கு ஏற்ப கிளாம்பாக்கத்திலிருந்து கூடுதல் பேருந்துகள் இயக்கம். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட்டதாகவும் போக்குவரத்து கழகம் விளக்கம். திமுகவில் முக்கிய பதவி வழங்கப்படவில்லை என உதயநிதி அதிருப்தியில் இருப்பதாக ஆர்.பி. உதயகுமார் விமர்சனம். தனிப்பட்ட நபர்களுக்காக திமுக பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படுவதில்லை என டி.கே.எஸ். இளங்கோவன் பதில். உதயநிதி அவர்களுக்கு பொதுக்குழுவில் ஏதோ ஒரு பதவி அறிவிப்பதாக அங்கே பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் அது அங்கே ஏமாற்றம் அவருக்கு கிடைத்ததுனால அது பதவி காய்ச்சல் அவர் உதயநிதிக்கு எதிராக ஆதரவாக அல்லது யாருக்காவது கட்சியில் உள்ளவர்களுக்கு எதிராக ஆதரவாக எல்லாம் தீர்மானம் எந்த காலத்திலும் நிறைவேற்றியதில்லை. மகாராஷ்டிராவை போலவே பீகாரிலும் மேட்ச் பிக்சிங் நடக்கும். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம். உத்தராகண்டில் தொழில்நுட்ப கோளாறால் அவசரமாக சாலையில் தர இறங்கிய ஹெலிகாப்டர். நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய பயணிகள். தங்க நகைக்கடன் நிபந்தனைகளை ஆர்பிஐ தளர்த்தியதற்கு சு. வெங்கடேசன் தளர்த்தியதாக பதிவு. நகைக்கான ரசீது தேவையில்லை போன்ற தங்கள் கோரிக்கைகள் ஏற்கப்பட்டிருப்பதாக மகிழ்ச்சி. தீராத பேராசை கொண்ட குவாரி உரிமையாளர்கள் பூமி தாயின் மார்பை அறுத்து ரத்தத்தை குடிக்கிறார்கள். சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை. சேலம் வாழப்பாடி அருகே சாலையோர தடுப்பில் கார் மோதி விபத்து. 2 பெண்கள் உட்பட 4 பேர் உயிரிழப்பு. வைகாசி விசாகத்தை முன்னிட்டு திருச்செந்தூருக்கு சிறப்பு ரயில்கள். திருநெல்வேலியிலிருந்து முன்பதிவில்லாத ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிப்பு. சேலம் மாவட்டத்தில் சிசுவின் பாலினம் குறித்து வீட்டில் ஸ்கேன் செய்த 2 சிக்கினர். 20,000 ரூபாய் மற்றும் ஸ்கேன் கருவிகள் பறிமுதல். தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.